வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பரந்தூர் விமான நிலைய ப்ராஜெக்ட் கைவிடப்பட்டிருக்குல்ல, சிஎம் விஜய் மாற்று இடத்தை அவர் கண்டறிந்து அதன் பிறகு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கலாம். பரந்தூர் வேண்டாங்க, அதெல்லாம் விளை நிலங்கள், பரந்தூருக்கு பதிலாக இந்த இடத்த நாங்கள் கண்டறிஞ்சிருக்கோம், இந்த இடத்த நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இப்படி அறிவிச்சிருந்தா அது வேற விதமாக போயிருக்கும். டெஃபினட்டாக டிவிக்கு கவர்மெண்ட்டை பாராட்டியிருப்பாங்க. இடத்தையே தேர்வு செய்யாமல் அந்த ப்ராஜெக்டை நாங்கள் நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொன்னது நிறைய பேருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை. தமிழ்நாடு பின்னுக்கு போயிடும், 10 வருஷம் 15 வருஷம் ஆயிரும் இன்னமே, இப்போ லூஸ் விட்டா அப்படின்னு சொல்லிட்டு பல எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ அலர்ட் பண்ணுறாங்க. ஆந்திரா சக்க போடுதுங்க. செய்தித்தாள்களை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்துடைய முன்னேற்றத்தை கண் கூட பார்க்க முடியுது. நான் நேற்று ஒரு டேட்டா கொடுத்துருந்தேன்ல, பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் சொல்லியிருந்தாங்களே, ஃபினான்சியல் இயர் 2026 புதிய முதலீடுகளை ஈர்த்த மாநிலங்கள் லிஸ்ட்டில் 2வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு ஆந்திர பிரதேசம். ஃபினான்சியல் இயர் 2024 9வது பிளேஸில் இருந்துச்சு, இப்போ 2nd பிளேஸுக்கு முன்னேறி இருக்கு. ஃபினான்சியல் இயர் 2024 5வது இடத்துல இருந்த தமிழ்நாடு 10வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அடுத்து ஆந்திர பிரதேசத்தில் குப்பம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு, சித்தூர் ஜில்லாவுக்கு கீழே வரும். அந்த குப்பம்ல விமான நிலையத்தை அமைக்க முடிவு எடுத்திருக்காங்களாம் ஆந்திர பிரதேசம். அதற்கான டிபிஆர்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்களாம். கூடிய விரைவாக மத்திய அரசாங்கத்துடைய ஒப்புதலும் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாடுடைய பார்டரில் இருக்கு. அடுத்த பக்கத்தை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா கரக்பூர்ல இருந்து அமராவதி காரிடார், எக்ஸ்பிரஸ்வே காரிடார். கரக்பூர் எங்க இருக்கு? வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. அமராவதி டு கரக்பூர் டோட்டல் கிலோமீட்டர்ஸ் 1107 கிலோமீட்டருக்கு விரைவு சாலை போட போறாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒப்புதல் கிடைச்சிருக்கு. ஆந்திர பிரதேசத்தில் மட்டும் இந்த எக்ஸ்பிரஸ்வே காரிடார் 457 கிலோமீட்டரை ஷேர் பண்ணிக்குது. 457 கிலோமீட்டர் ஆந்திர பிரதேசத்துக்குள்ள மட்டும் வருது. இந்த 457 கிலோமீட்டருக்கு டோட்டல் வேல்யூ எவ்வளோ தெரியுமா? ப்ராஜெக்ட் வேல்யூ 32,000 கோடி. அப்போ எவ்வளவு தரமாக சாலைகள் இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. இப்படி தான் ஆந்திர பிரதேசம் அப்படி டெவலப் பண்ணுறாங்க. மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக இருந்து ஆந்திர பிரதேசத்துக்கு தேவையான ப்ராஜெக்டை ஒன்னொன்னா சந்திரபாபு நாயுடு கொண்டு போய்க்கிருக்காரு. ஆனால் கடந்த 5 வருடம் அரசியலுக்காக திமுக எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து பல ப்ராஜெக்டை உள்ள வரவிடாமல் தடுத்துட்டாங்க. கன்னியாகுமரியில் வர வேண்டிய மிக முக்கியமான துறைமுகம் எங்கே போணுச்சு? கேரளாவுக்கு போயிடுச்சு. ஸ்டெர்லைட் காப்பர் எடுத்துக்கோங்க. போராட்டம் நடத்தி ஸ்டெர்லைட் காப்பருக்கு எதிராக இப்போ குஜராத்துக்கு போயிடுச்சு அந்த நிறுவனம். அடுத்த 5 வருஷத்தில் அமராவதி எப்படி டெவலப் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. அமராவதி 5 வருஷத்துக்கு அப்புறம் சவுத் இந்தியாவுடைய ஃபேஸா அமராவதி தான் இருக்கும். இவ்வளவு நாள் சென்னை இருந்துச்சு. சவுத் அப்படின்னாலே சென்னை அப்படின்னா நார்த்தில் இருக்கிறவங்க இல்லை வெளிநாட்டுக்காரங்க இவங்களுடைய முதல் வாரத்தை சென்னைன்னு தான் வரும். ஆனால் 5 வருஷத்துக்கு அப்புறம் சென்னைன்னு வரக்கூடியது அமராவதின்னு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்டை ஆந்திர பிரதேசத்தில் சந்திரபாபு நாயுடு கொண்டு வந்துருக்காரு, குறிப்பாக அமராவதியில். தமிழக அரசாங்கம் இனியாவது முழிச்சுக்கணும் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய அட்வைஸாக இருக்குது. சட்டப்பேரவையில் இது சம்பந்தமாக ஆக்கப்பூர்வமாக டிபேட் நடக்குதா பார்த்தீங்களா? அமராவதி அப்படி முன்னேறிக்கு இருக்கு. ஆந்திர பிரதேசம் தமிழகத்துக்கு எப்படி அது மாதிரி வளர்ச்சி வரப்போகுது? என்ன பண்ண போறீங்க? பரந்தூருக்கு பதிலாக மாற்று இடம் எங்கே அமைக்க உத்தேசம்? இது மாதிரி ஆக்கப்பூர்வமான கேள்விகளை டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா டிவிக்கு அமைச்சர் சொல்கிறாரு, பரந்தூர் இடமே ப்ராஜெக்டே G2 மாப்பிளைக்காக தான் ஃப்ரேம் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு குறை. உடனே தங்கம் தென்னரசு எந்திரிச்சு, அப்படின்னா எந்த லாட்ரி மருமகனுக்காக இப்போ அந்த திட்டத்தை ப்ராஜெக்டை ரத்து பண்ணிட்டு புது இடத்துக்கு போறீங்க அப்படின்னு அந்த பக்கத்து தங்கம் தென்னரசு இது மாதிரி அப்படி அடிச்சுக்கிறாங்க. டிவிகேவும் டிஎம்கேவும் சட்டமன்றத்தில். சட்டமன்றமா இல்லை சந்த கடையா அப்படின்னே பொதுமக்களுக்கு கன்ஃபியூஸ் வந்துருச்சு. பொதுமக்களுக்கே முக சுளிப்பு ஏற்பட்டுருச்சு. முன்னாடி டிஎம்கே ஏடிஎம்கே அப்படி அடிச்சுக்குவாங்க, இப்போ ஏடிஎம்கேக்கு பதிலாக டிவிகே டிஎம்கே இப்படி போயிட்டு இருக்கு சண்டை. இதுதான் மாற்றமா? ஆட்சி மாற்றத்துக்காக விஜய்க்கு பொதுமக்கள் ஓட்டு போடலை, அரசியல் மாற்றத்துக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. அதை சிஎம் விஜயும் டிவிகே கட்சிக்காரங்களும் புரிஞ்சுக்கணும். பொதுமக்கள் நினைத்த மாற்றம் இது கிடையாது. ஈக்குவலாக சண்டை கட்டுறது இதெல்லாம் பொதுமக்கள் விரும்பலை. செயலில் தமிழகத்தை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்க. அதனால் பொதுமக்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை கொடுங்க, அரசியல் மாற்றத்தை கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பொதுமக்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே நம்ம நினச்ச மாற்றத்தை விஜய் கொடுக்கல, அப்போது யார் அரசியல் மாற்றத்தை கொடுப்பா அப்படின்னு பொதுமக்களுடைய சர்ச் பட்டன் போகும்.
அப்போ அவங்களுடைய முதல் ஃபோக்கஸ் அண்ணாமலையாக தான் இருக்கும். ஏன்னா அவர் தான் அரசியல் மாற்றத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. அவருடைய வீத லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸு அவ்வளவு சமூக பணிகளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பொதுமக்களுடைய தேர்வு அண்ணாமலையாக தான் இருக்கும். அதனால் இந்த 5 வருஷம் மட்டும் போதும், முதல்வராக இருந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா டிஎம்கேவோட எப்படி வேணாலும் சண்டை கட்டலாம் டிவிக்கே. இல்லை, தொடர்ந்து தமிழகத்துடைய முதல்வராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரசியல் மாற்றம் ரூட்டில் போங்க. இல்லைனா அண்ணாமலை அடுத்து 2031 முதல்வராக இருப்பார். பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் என்னுடைய பார்வை, என்னுடைய வியூவை நான் வீடியோவாக சொல்கிறேன். நான் சொல்கிறது கரெக்டாக தப்பா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.